நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். மற்றும் ஒரு அண்மை செய்தி, குதிரை பேர வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் பிணை செலுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். குதிரை பேர வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து தற்போது முன்ஜாமீனுக்கான பிணையும் செலுத்தியிருக்கிறார். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை மிரட்டல் செய்ததாக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிந்து 14 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி கடந்த ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. உத்தரவு நகல் கிடைத்த 15 நாட்களில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் எனவும், மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை காலை 10:30 மணிக்கு மற்றும் மாலை 5:30 மணிக்கும் திருக்கேணி போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நிபந்தனை வைத்திருந்தது. இந்த நிபந்தனைப்படி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு இன்று சரணடைந்து பிணை தொகையை செலுத்தியிருக்கிறார். பிணையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ் கார்த்திகேயன் நாளை காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி போலீஸ் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவரது சகோதரர் அசோக்குமார் வேறொரு வழக்கு தொடர்பாக கரூரில் இன்று ஆஜராக உள்ளதால் அவர் வருகிற திங்கட்கிழமை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து பிணை செலுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்